கத்த சொன்னா அதனால நாங்க கத்தணும். ஏற்காடு போறோம். ஏற்காடு போய் பை பண்றோம் गाइस. ஐயோ 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 गाइस. போலாம் கோழியில் ஓலப்பழம் விஜய் மட்டும் உனக்குதா இல்லையா? சாப்பிட்டான். ஓகே அவ்வளோதான் நான் சொல்லல. அது அந்த மரத்துக்கு நேரம் வருஷம் வச்சுக்கிறான் பார்த்துங்க. எக்ரி வந்துச்சுடா. ஏய் சொத்து 3 வருஷம் இருந்துச்சுடா. 3 பேர் மீன்ரா. 3 பேர் மீன். 3 பஸ். அது எத்தனை கிலோ வரும்? 3 பஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 5 ஒரு 4 கிலோ. गाइस இப்போ டைம் வந்து 6 மணி. ரெடி? ஏய் வாடா. வாடா அண்ணன் இங்க ஆரம்பிச்சாரு. காலை கணப்பிடிட்டுக்கு வாழைப்பழம் சாப்பிட்றாரு. வரல, மலை மேலே போனால் தான் வரும். கைஸ் இங்கே பாரு, லொக்கேஷன் பாருங்க. வெற மாதிரி ஐயோ. ஓகே கைஸ், பாத்ரூம் போயிட்டு அப்புறமேட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கொள்ளைக்கடன் முடிச்சு விட்டு 5 minutes later. கைஸ் உங்களுடைய கடனெல்லாம் எப்படி போச்சு? நிம்மதியா இருந்துச்சா? காலையிலே வாழைப்பழம் சாப்பிடல, அதனால கடன் தீரல. இப்பதான் வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கோம், அதனால லேட் ஆகும். கைஸ் இப்போ வந்து கார்ல நிம்மதியா உட்காரலாம். பின்னாடி தான் உட்காந்துக்கிறோம். இப்போ நிம்மதியாக உட்காரலாம். ஏன்னா ஒரு காலையில் ஒரு 3 மணிலேருந்து பொம் அணுகுண்டு தான் போட்டுக்கிறாங்க. இந்த கொசு இருக்குல்ல, இப்போ இந்த அருமையான இடத்துல வந்து காலைக்காடன் வந்து முடிச்சு விட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏற்காடு போகிறோம். ஏற்காடு போய் பை பண்ணுறோம் கைஸ். ஐயோ 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 கைஸ். இது எதுக்கு நம்ம மல்லிப்பூ இவங்க போட்ட பாம்புக்கு சென்ட் ஏறா. தெரியுமாங்க சார்? கைஸ் மலை ஏறத்துக்கு இந்த பக்கம் தான் போகணும்னு எனக்கு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீ கடைக்கு போயிட்டுருக்கோம். 4வது டீ கடை. குப்பனூருக்கு வந்திருக்கோம். குப்பனூர் நடந்தது எப்போ ஒன்னாண்ணா? ஆமாம், சரி கொடுங்க. அவளு சொந்தல்றா. ஓகே, இது நல்ல சாப்பாடு தான். ரெண்டு வடை கைஸ்.
நண்பர்களே அது தெரிஞ்சு பாருங்க, அதான் ஏற்காடு மலை. இன்னும் 28 கிலோமீட்டர். பூரா மிஸ்டாக இருக்குது. ஏறும்போது பயங்கரமாக இருக்கும் போல். பாக்கு தோப்பு இந்த பக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நடப்பயணம் போயிட்டுருக்கோம். வீடியோ எடுத்துக்கோ 50 காட்டுங்க. என்ட்ரன்ஸ் என்னது பார்க்கிங் டீடைல்ஸ் மேப்ல அங்க மேப்டா உள்ள சுத்தி பார்க்கறேன்டா. இயற்கையை பாதுகாக்கறாங்கடா. ராஜராஜ சோழன். ஓகே மலை ஏறோம் गाइस. மலை ஏறறானா கொல்லிமலை போலாம். ஓ நல்ல தண்ணி வருதா இருக்குன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிவேகம் ஆபத்தை உண்டாக்கும். அதனால் என்ன போட்டிருக்கேன்? வளைவேல் முந்தாதீர். நடுகாட்டு அதை ஜூம் பண்ணது மெயின் ஸ்கூலு. ஆமா ஆமா அதுதான் டாப் ஹில்ஸ். போலாமா? போலாம். அங்க போன்னு வச்சுக்கா இந்த ரைடு பைக் ரைடுலாம் இருக்கும். பைக் ரைடா? இந்த வண்டி டிராக்டர் டயர் 4 வீலர் தம்பி வர்ற மாதிரி குண்டவிசி வாழை. ஐயோ ஐயோ இதுனது மோசம். The Bluetooth device is connected successfully. அவன் கத்த சொன்னா அதனால நாங்க கத்தணும். ஓகே போலாம். இதுதான் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதான் ஓவர் பெண்டு. இது गाइस இங்க நிக்கலாம் गाइस. மரம் பாறா. ஏய் எங்க ஏதோ இங்க பண்ணலாம். மரம்டா. நாங்க என்ன நிக்குறோமா? ஏத்துட்டோமா? ஆமா ஆமா. புதுசா பெருசா கட்டி அப்படியே தள்ளி விட்டுறோம். கீழே ஓடி வீதுறோம். நாங்க எடுத்துட்டு இங்கே பாரு ஏற்காடு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. பாடி வார்ம் அப் பண்ணோம். ஃப்ரீயா நைட்டு ஃபுல்லாக ஒரே டான்ஸு தான். டிசோ டிசோ ஜிஜி மோலி உடம்புலாம் தூக்குறடா. ஒரு போட்டோ காத்துல தண்டு போடுங்க. ஏய் ஒங்க புரியலடா. எதா புரிய? கீழ गाइस வந்து பாரு இது வைட்ட பண்ணோம். गाइस பார்க்கிறது சூப்பராக இருக்குது இந்த வியூ.
காய்ஸ் பசிக்குது காய்ஸ். டைம் வந்து பாருங்க, காலு 9:15, காலைல 9:15 ஆகுது. கண்ணெல்லாம் இருட்டு போயிடுச்சு எனக்கு. ஒரு ரெண்டு போண்டா சாப்பிட்டோம். இப்போ பார்த்தா மலை ஏறினோடனே காலி ஆகுது எனக்கு. ஓகே, இங்கே ஒரு ஹோட்டல் பார்த்துட்டோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். நெக்ஸ்ட்டு தூங்குறோமே இல்லை, என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான், சாப்பிட்டா மட்டும் போதும் எனக்கு. பார்த்துட்டு தான் திறக்கணும், ஏன்னா வண்டி வரும்ல இந்த பக்கம், அதனால் பார்த்து திறக்கணும். இதில் தான் காஃபி காஃபி கொட்டை. இது வந்து ஏற்காடு காஃபி கொட்டை. இதுதான் முத்தந்துக்கு அப்புறம் இது பிஞ்சு. இது பார்த்து சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 மட்டும் பறித்து ஆமாம் இதுதான் போடுறோம். இது கொட்டை வாசனை 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 வந்து பச்சை வாசனை தான் அடிக்குது, வேறு எந்த வாசனை அடிக்கல. இப்போ நீங்கள் எதுனா ஒரு ஆஹா இப்படி உழுக்குவாங்க மாம்ஸ். சரி வாங்க சாப்பிடலாம், பசி. செல்வி டிஃபன் சென்டர் ஏற்காடில். அது என்ன பாயிண்ட்? அது என்ன பாயிண்ட்னா அது பக்கோடா பாயிண்ட் போகிற வழியில் கைஸ். இங்கே பாருங்க, பணியாரம் பூரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா கைஸ்? நீங்கள் வந்து ரொம்ப யாரா கையிலங்க வராங்க? நீ வர நல்லா டேஸ்டாக இருக்குது. இட்லி சாம்பார் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இட்லி கரண்ட் இல்லையா, கரண்ட் இல்லாததால சட்னி இல்லை. பட் இருந்தாலும் சாம்பார் நல்லா இருக்குது. இட்லி நல்லா மாதிரி இருக்குது. கை கழுவிட்டு தண்ணி வந்து அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் கட்டி இருந்து வர மாதிரி இருக்குது. எத்தனை இட்லி? இட்லி 3 இட்லி, மொத்த இட்லி 26 இட்லி. குழி பணியாரம் எத்தனைப்பா? ஒன்றை வச்சு காமெடி பண்ணுறோம். காமெடி இல்லை, எங்களுக்கு 11 மொத்தம். 2 4 15 குழி பணியாரம் 5 ரூபா 75 ரூபா 75 அது 260 இட்லி. அது போட்டேன். பூரி வந்து 25. 75. அதான் அது ஒரு 75. 410 ரூபா. 410 ரூபா. ஹாய் गाइस. 410 ஆயிக்குது காலை டிஃபன். ஓகேண்ணா. இட்லி சாப்பிட்டாங்களா? சூப்பரா இருக்கு, அருமை. காலை 2 டீ கடை, ஒன்னு சட்னி எப்படி இன்னொன்னு 170. அவ்வளவுதான் தெரியும். அதான் 40 ரூபா இட்லி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. இது 190 பணியாரம் நல்லா இருக்கா? ஓகே, உங்களுக்கு பணியாரம் எப்படி இருந்துச்சு? குழி பணியாரம் மஸ்ட். குழி பணியாரம் எப்படி இருந்துச்சு? பணியாரம் சூப்பர். 254. அதான் உனக்கு குழி பணியாரம். நான் சாப்பிடவே இல்லையா பணியாரம்? பணியாரத்தை சாப்பிடவே இல்லையா? வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். எல்லாரும் பணியாரம் சாப்பிட்டாங்களாம். ஓகே. நல்ல டிஃபன். தயவுசெய்து யாரும் ஸ்விமிங் பண்ணாதீங்க. அது புதக்குழி, அது முதற்குழியுடைய எதிரொலி தான் அது. அந்த லேக் வந்து முதற்குழியா. ஓகே, இந்தாண்ட தம்பி. தேங்க்யூ. அது ஏடி மேட் இது ஏடி காசு தரீங்க. கைஸ் சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஊரை சுற்றலாம். நல்லா சாப்பிட்டாச்சு. ஐயோ, நான் மழை ஏறும்போது சாப்பிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடாம இருந்தீங்கன்னா டயர்ட் ஆகும். ஏன்னா கல்லு பாரு புதுசாக வரீங்களே, அதனால டயர்ட் ஆகும். நல்லா வெயிட் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் காது அடைக்குது,
அதனால் கொஞ்சம் மயக்கம் வருது. பல்லு வேணும். சாப்பிட்டு வந்துருங்க, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒன்றா வருது. இப்போ தான் எனக்கு கண்ணே தெரியுது கைஸ். 3300 ரூபா. சூப்பர், நல்ல டிஃபன். என்ன ஒன்று ஒரு ஆம்லேட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்க, சன்ரூஃபில் ஒரு பையன் வந்து வெளியே வரான். அந்த மாதிரிலாம் வரக்கூடாது கைஸ். ஸ்டேஷனில் போகக்கூடாது. ஏன்னா சன்ரூஃப் வந்து காற்று வந்து மூச்சு திணறல் ஆகிடும். அப்படி போகிறதுக்காக தான் அது சன்ரூஃப். அதனால் அது மாதிரிலாம் குழந்தைங்களாம் நிற்க வைக்காதீங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வரும்போது டக்குன்னு பிரேக் அடிச்சா பல்டேஜ் கீழே வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் குழந்தைங்கள அது மாதிரிலாம் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வைக்கக்கூடாது கைஸ், சரிங்களா? அதனால தான் இந்த வண்டியில் வைக்கல நாங்கள். அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி வண்டியை லைக் பண்ணுறோம். அங்கே இங்கே பாருங்க, பிங்க் ஹவுஸ். வீக்டேஸ் 800 ரூபாவா? சூப்பர் உங்களுக்கு. இந்த சைட் தான் மேடு ஏறி நிறுத்துறேன். அங்கே தான் நினைக்கிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் காமிக்குது வாத்தியாரா? 70 மீட்டர். 70 மீட்டர். अच्छा ठीक है, ஏற்றுங்க, உள்ளே ஏற்றுங்க, அவ்வளோதான். ஆமாம் கைஸ், நாங்கள் ரூம் எங்குன்னு தெரில, ஆனால் இறங்கிட்டோம். அப்படிங்கடா நாங்கள் ஏற்காடு வந்துட்டோம். இருண்ணா எந்த ஊர்னே தெரியலண்ணா. எப்படின்னா கைஸ் ரூமுக்கு வந்துட்டோம். பாப்போம். ஆமாம் தெரியல. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பெட்ரூம். அதுக்குள்ளே வந்து எல்லாமே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம். இங்கே பாருங்க, சாப்பிட்டுக்கலாம். டைனிங் டேபிள், பால்கனி. வாவ், பார்த்தீங்களா கைஸுங்க, சூப்பராக இருக்குது. சில் பண்ணலாம். போயிட்டு பாத்ரூம் பார்க்கலாம். அப்படி இதுன்னு கண்ணாடி, ரெண்டு பெட்டு. இங்கே ஏசியே தேவையில்ல கைஸ். என்ன சுகம், என்ன சுகம். செம்மையாகுது. இங்கே அளப்புற கிளப்புறாங்க. இருங்க ஒரே நிமிஷம், பாத்ரூம் மட்டும் காட்டுறேன். கைஸ் பாத்தீங்க பாத்ரூம். கைஸ் எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்புறோம்.